ஆப்கி அதாலத்துல நடிகர் ஓம் பூரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் வலுக்கட்டாயமா ஹீரோ ஆக விரும்பி இருக்காரு. ஓம் பூரி சார், இந்த விஷயம் உண்மைதானா? நீங்க சின்ன வயசுல கண்ணாடிய பார்க்கும்போது உங்க ஆக்டிங் நோக்கத்தை தியாகம் பண்ணிடுவீங்களாமே, அப்புறம் எப்படி இவ்வளவு தூரம்? சார், எனக்கு கண்ணாடி பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. ஆனா என்னோட போட்டோகிராஃபர் ரொம்ப நல்லவர். நான் இப்போ உங்களுக்கு என்னோட சின்ன வயசு போட்டோவை காட்டினா அதுல என் முகத்துல ஒரு மார்க் கூட இருக்காது. அதாவது அது ரொம்ப கிளீனான முகம், நீட்டா இருக்கும். நீங்க ஆக்டர் ஆகணும்னு மும்பைக்கு வர விரும்பினப்ப உங்களுக்கு எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு முகவெட்டு வில்லந்தும் இல்ல, காமெடியந்தும் இல்ல, ஹீரோதும் இல்ல, அப்புறம் ஏன் நீங்க மும்பைக்கு போறீங்கன்னு? எனக்கு கொஞ்சம் தப்பான கருத்து ஏற்பட்டுருச்சு. நான் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால வேர்ல்டு சினிமாஸை கொஞ்சம் நிறைய பார்த்துட்டேன். அதுல சத்யஜித்தரோட படங்களும் இருந்துச்சு, அப்புறம் ரித்விக் கட்டக்கோட படங்களும் இருந்துச்சு. சோ அந்த படங்கள்ல பார்க்கும்போது என்னோட மூக்கோட பெரிய பெரிய மூக்கெல்லாம் இருந்துச்சு. அதனால இந்த ஆண்டனி குயின் அவரு பார்க்கறதுக்கு என்னை விட ஒன்னும் அழகா இல்லையே. சோ அப்பதான் எனக்கு தோணுச்சு நம்மளும் ஆகலான்னு. ஏன் ஆக முடியாது? லாலு யாதவ் ஒரு நாளைக்கு சொன்னாரு, பீகாரோட ரோட்ஸ் ஓம் பூரியோட கன்னங்கள் மாதிரி இருக்குன்னு. அவர் என்ன விரும்பினார்னா, பீகாரோட ரோட்ஸை சரி பண்ணி அதை ஹேமாவதியோட கன்னங்கள் மாதிரி மாத்தணும்னு. ஒருவேளை நான் இப்ப ஏதாவது சொன்னா அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா கூட இருக்கும். पंजाबी च कहंदे जी उन्होंने मिर्चां लग गई. அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்க சொல்லி உங்களுக்கு யாரும் சஜஸ்ட் பண்ணலையா? எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் இல்ல அவங்க வயசானவங்க. நீங்களும் வயசானவங்க தானே? ஆமாமா, இப்பதான் வயசானவன். ஆனா இதுக்கு முன்னாடி என்னோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் பாக்கலையா? சார், இப்போ நீங்க ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க. அரே அம்மாடி, உன்னோட பேர் என்னம்மா? நீங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மைதானா? ஆமாமா, உண்மைதான். நீங்க ஒரு டீ கடையில கிளாஸ் கழுவுற வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்ப எனக்கு வயசு 6. அப்ப எனக்கு அந்த ட்ரம் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கு. அப்புறம் கெட்டில் ஞாபகத்துல இருக்கு. அப்புறம் பக்கத்துல ஒரு ரோடு இருக்கும், அது ஞாபகத்துல இருக்கு. அப்புறம் கடை ஓனரோட மீசையும் ஞாபகத்துல இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு தாபால வேலை செஞ்சீங்க. ஆமா, நான் தாபால வேலை செஞ்சேன். ஆனா என்ன வேலை விட்டு தூக்கிட்டாங்க. ஏன்னா ராத்திரி 10 மணிக்கெல்லாம் நான் தூங்கிடுவேன். அப்புறம் இந்த பாத்திரங்களெல்லாம் நான் சாம்பலுக்கு அடியில மறைச்சு வச்சிருவேன். அதுக்காக மறுநாள் எனக்கு திட்டு விழும். ஸோ டாபாலேருந்து உங்களை அனுப்பிட்டாங்க. நான் இன்னொன்று என்ன கேள்விப்பட்டேன்னா, மாமா வீட்டில் தங்கியிருந்தீங்க, அவரும் உங்களை வெளியே அனுப்பிட்டாரு. ஆமா, அவர் அனுப்பிட்டாரு. ஆனா அவர் என்ன வெளியே அனுப்பி எனக்கு நல்ல காரியம் தான் பண்ணாரு. ஏன்னா அவர் என்ன ஓவர் சியர் ஆக்கணும்னு நினைச்சாரு. நீங்களே நினைச்சு பாருங்களேன், நான் ஒருவேளை அப்படி ஆயிருந்தா இந்நேரத்துக்கு நான் இங்க வந்து உட்காந்துருக்க முடியுமா? கடவுள். மாமா வெளியே அனுப்பிட்டாரு. நீங்க உங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால போய் சேர்ந்தீங்க. அப்புறம் அங்கேயும் உங்ககிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு ஸ்வரமே வரல, உங்களால பாடவே முடியாதுன்னு, உங்களுக்கு டான்சிங்கும் வரல, அதனால ஆக்டராக முயற்சி பண்ணாதீங்க. இது நானும் நஸ்ருதீன் ஷாவும் சேர்ந்து செஞ்ச முட்டாள்தனம். நாங்க 2 பேரும் டான்சிங், மியூசிக், சிங்கிங் இதெல்லாம் நாங்க என்ன சில சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. சீரியஸா எடுத்துருந்துருக்கணும். ஏன்னா நாங்க 2 பேரும் என்ன டான்சர் ஆகிறதுக்காக இங்க வந்தோம், இல்ல நாங்க சிங்கராக வந்தோமான்னு. ஆனா எதுக்காக சிங்கிங் பண்ண வைப்பாங்கன்னா, நம்மளோட வாய்ஸ் கல்ச்சர், நம்ம வாய்ஸ்ல வேரியேஷன்ஸ் கிடைக்கும், டெப்த் கிடைக்கும், அப்புறம் நம்ம வாய்ஸ்ல ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும், அதுக்காக. அப்புறம் டான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு கிரேஸ்னஸ் கிடைக்கும். அது வெறும் டான்சர் ஆகிறதுக்காக மட்டும் இல்ல. ஆனா அந்த விஷயம் எங்களுக்கு அப்ப புரியல, எங்க மண்டையிலையும் ஏறல. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க இங்கிலீஷ்ல ரொம்பவே வீக், ஆனா ஹாலிவுட் படம் பண்ண போயிட்டீங்க. இந்த ஆளு இருக்காரு, ட்ரெஸ் மொத்தத்தையும் கழட்டிடுவீங்களா? அப்படிதானே சார்? என்ன தலை, அப்படி நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரியணும்னு நினைச்சு கேட்கறேன். சரிங்க சார், நீங்க கண்டிப்பா கேளுங்க.
இது உண்மைதான் சார். நான் பஞ்சாபி மீடியம்ல தான் படித்தேன். ஓகே, அப்புறம் அதுக்காக நான் இன்னைக்கு ரொம்ப கர்வப்படுறேன். அதாவது இங்கிலீஷுங்கிறது நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால இங்கிலீஷ் மீடியம்னு வந்தப்போ அங்க எல்லாருக்கும் என்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. நான் திரும்பவும் பஞ்சாபுக்கே போக விரும்புறேன்னு இங்கிலீஷை நினைச்சு நான் அவ்வளோ பயந்துருந்தேன். ஸோ அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அங்கே பார்ப்பா இது வெறும் பாஷை தான், நீ எப்படி பஞ்சாபி பேசுறியோ ஹிந்தி பேசுறியோ அதே மாதிரி இங்கிலீஷும் ஒரு பாஷை தான். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு 2-3 டிப்ஸ் கூட கொடுத்தாங்க. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை தினமும் சத்தமாக படி, அப்புறம் ரேடியோவில் இங்கிலீஷ் நியூஸ் கேளு, அப்புறம் மக்கள் ஒருத்தர் கூட ஒருத்தர் இங்கிலீஷ் பேசும்போது நீ அதை கவனி, அப்புறம் பேசு, ஒரு வேளை தப்பாச்சுன்னா வெக்கப்படாத, வெக்கத்தை விட்டு பேசுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் வெக்கத்தை விட்டுட்டேன். இங்கிலீஷை நல்லா கற்றுக்கிட்டு 20 இங்கிலீஷ் மூவிஸ் பண்ணியிருக்கேன்.